அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இந்த 2024 வந்து உங்கள் போட்டித் தேர்வுக்கு படித்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும், இது ஒரு மாணவிகளுக்கும் எல்லா பேத்துக்குமே டோட்டலாக எல்லா பேருமே படிப்போம். இது மாணவர் மாணவிகள் மட்டும் இல்லை, குரூப் 2லாம் நான் எலிஜிபிள் தான். ஸோ எல்லா பேத்துக்குமே வந்து இது ஒரு பிரைட்டான இயராக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சபரிமலை போகிறேன். சபரிமலையில் போயிட்டு ஐயப்பன்ட்ட எல்லாத்துக்காகவும் நல்லா வேண்டிக்கிறேன். எல்லா பேத்துக்குமே நல்ல ஒரு லைஃபு இந்த புத்தாண்டில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு உங்களை சொல்கிற அளவுக்குலாம் பெரிய இல்லை, இருந்தாலும் எல்லா பேத்துக்கும் நல்லது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவோம். சமீபத்தில் இப்போ போகிறப்ப தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஐயா சத்யா அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப பிரயோஜனமான வீடியோ. நம்ம எல்லாமே எப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, குரூப் 2A குரூப் 2 தனித்தனியாக போடுவாங்க, இன்டர்வியூ ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க. அப்படி போட்டாங்கன்னா எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு. அப்படி மட்டும் வேண்டாம், தயவுசெய்து எல்லா பேருமே, இது வந்து சாதாரண நம்ம ஒரு சின்ன சேனல் தான், இந்த பெரிய பெரிய சேனலில் இருக்கவங்கலாம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்மளே வழிவகை வச்சுற மாதிரி தான். அவர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நம்மளே வழி வச்சுட்டேன். இப்போ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் போட்டாங்கன்னா அதுக்காக இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 20 நாள் கொடுப்பாங்க. ஜனவரி முடிஞ்சிடும். பிப்ரவரியில் அவங்கள கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அவங்கள கவுன்சிலிங் பண்ணதுக்கு அப்புறம் குரூப் 2A வரும். இப்படியே நாட்கள் உங்களுக்கு ஓடி போயிடும். அதெல்லாம் விட அவர் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருந்தார். அந்த நான் இன்டர்வியூ, குரூப் 2 ரிசல்ட்டுக்காக பல வருடங்களாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ஆளுங்க கூட மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. இப்போ 130 போஸ்ட் அப்படின்னா 260 பேருக்கு தான் வரும். ஸோ அதனால் அந்த வீடியோவை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஒரே டைமாக ரிசல்ட் போடுறதுக்கு வேண்டுகோள் வைங்க. இப்போ எல்லா பேரும் அப்படி சொன்னதுனால தான் வந்து இது பெரிய அளவில் பிப்ரவரியில் ரிசல்ட் போடுறோம் அப்படின்றதாவது வந்துச்சு. அதே மாதிரி இதையும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து ட்ரெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, ஒரு ஜனவரியில் ஆல்ரெடி ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாச்சு. அதோட வழியெல்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போது மீண்டும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ ஜனவரி 12 எல்லா பேத்துக்குமே 2A எல்லா பேத்துக்குமே ஒரே லிஸ்ட்டாக போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. குரூப் 4க்குலாம் அப்படி தானே போடுறாங்க. அதே மாதிரி மார்க் லிஸ்ட்டை அந்த டிசெண்டிங் ஆர்டரில் போட்டால் நல்லா இருக்கும் தானே. நல்ல ஒரு கோரிக்கை தான் இது. ஒரு தாழ்மையான கோரிக்கை தான் வைக்கிறோம். நான்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடியே இது மாதிரி சிஸ்டம் இப்போ ஃபஸ்ட் டைமாக வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்மளாம் எதுக்கு அவங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும்? அது நல்லா சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ. அது மாதிரி கோரிக்கை வைங்க. ஐயப்பன் வந்து இந்த வருஷம் எல்லா பேருக்குமே ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கட்டும். சாமியே சரணம் ஐயப்பா.